ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாட் ஆஃப் த டே. இன்றைய வழி நாளைய வெற்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சால மீன் குழம்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நான் 20 to 30 ml கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கேங்க. குழம்பு கொஞ்சம் டில் ஆயில் தான் எடுத்து வச்சுருக்கேன். டில் ஆயில் ஊற்றினா நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி டில் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரீஃபைன் ஆயில், சன்ஃப்ளவர், ரைஸ் பிரான் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. டில் ஆயில் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொரிய விட்டுக்கோங்க. இப்போ கடுகு உளுந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. மெத்தி சீடு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். அதோட ஒரு பிஞ்ச் வந்து ஜீரகம் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் போட்டு இது பண்ண வேண்டியதாங்க, தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது. பொரியட்டும். பொரிஞ்சதும் 4 கொத்து கருவேப்பிலைங்க, அதையும் போட்டுக்கலாம். பூண்டு 4 நம்பருங்க, சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். இப்போ இது கூட 20 சின்ன வெங்காயங்க அரையாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆஃபாக அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணால் அது ஒரு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாய் நான் எடுத்துக்கேன். உங்கள் காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கூட இன்னும் 2 எடுத்துக்கலாங்க. நான் ஒன்று தான் எடுத்துருக்கேன். இப்போ இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ண வேண்டியது. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் வதங்குற வரைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி 2 நம்பர் எடுத்துருக்காங்க, அது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தாங்க கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப சின்னதாலாம் கட் பண்ணல. போதும் இந்த ரெசிபிக்கு, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதையும் போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியது. இது நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க வதங்குறதுக்கு. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆன உடனே ஒரு சின்ன லெமன் சைஸ் டேமரண்ட் புளி எடுத்து ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு அந்த சாறு மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்ததும் எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ண வேண்டியது தாங்க, 1 by 1. இப்போ லேசாக கொதி வர்ற மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1.5 ஸ்பூன் வந்து தனியாத்தூளும் எடுத்து வச்சுருக்கேங்க. அதோட வந்து 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. எல்லாம் இதில் போட்டு ஆட் பண்ண வேண்டியதான். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் காரம் நல்லா தூக்கலாக பிடிக்கும்னா நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பு வந்து நான் 4 பேருக்கு செய்கிறேங்க. இப்போ மசாலாவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்டு. இது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகுது, நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா பாயில் ஆனால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்குங்க. அடுத்து 1 ஸ்பூன் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 1 ஸ்பூன் போதுங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு உப்பை வந்து கொஞ்சம் கம்மியாக தேவைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைன்னா இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது கரெக்டாக இருக்குங்க இந்த டிஷ்ஷுக்கு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கல் உப்பு பார்த்தீங்களா, அப்போ டக்குன்னு கரைஞ்சிரும். அந்த ஹீட்டுக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டோங்க. நல்லா தலபுலன்னு கொதிக்குதுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. இந்த கொதி வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வைக்கணும், மசாலாலாம் ஆட் பண்ணி இப்படி கொதி வர்ற வரைக்கும். அடுத்தது நான் 2 சின்ன தேங்காய் பத்தைங்க, 2, அதாவது சின்னதாக ஓரளவுக்கு மீடியமானு வைங்களேன், அதை 2 நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதோட ஒரு 2 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க மிக்ஸி ஜாரில். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ரொம்ப நிறைய போட்டாலும் ஒரு மாதிரி இருக்குங்க, இந்த அளவு போதும். சப்போஸ் உங்களுக்கு குழம்பு நிறைய தேவைன்னா கூட ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க.
பட் இந்த அளவு ஆட் பண்ணால் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பாயில் வரட்டும். இப்போ தண்ணி தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் உப்பெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். நான் தண்ணி ஆட் பண்ணுறேங்க தேவையான அளவு. 1 டம்ளர், நான் 2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த டம்ளர் நல்லா காஞ்சி வத்தி வர்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த தண்ணி. இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் மாதிரி இருக்குங்க. நல்லா வத்தி ஓரளவுக்கு வரும்போது ஓரளவுக்கு மீடியமாக ஆகிடுங்க ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு. இப்போ உப்பு உரப்புலாம் நான் செக் பண்ணிட்டேங்க. எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் காரம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஆனால் இந்த உப்பு போதுமான அளவு தாங்க. நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க. இப்படி நல்லா கொதி வருங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா அதை வத்தி வந்தால் தாங்க நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லம்னாலும் கொஞ்சம் குட்டி பீஸ் போடலாம். இல்லை அந்த வெல்லத்தோட டேஸ்ட் வந்து கூடுதலாக பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் போடலாம். இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க. இல்லாட்டினா ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இல்லை எனக்கு இந்த இனிப்பு டேஸ்ட்டே பிடிக்காதுன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த ஸ்டெப்பை. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கேஜி மீனுங்க இன்னைக்கு எடுத்திருக்கேன். அது சால மீன் தான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு சால மீன் குழம்பு தான் வைக்கிறோம். இன்னும் வர்ற வீடியோஸில் நிறைய மீன் குழம்பு வைப்பேங்க. மீன் குழம்பு நான் நல்லாவே வைப்பேன். உங்களுக்கு ஒவ்வொன்றா செஞ்சு காமிக்கிறேங்க. இன்னைக்கு சால மீன் குழம்பு தாங்க. இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிஜமாவே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இதை ஆட் பண்ண வேண்டியதுதான் சால மீனை. ஆட் பண்ணதுக்கப்புறம் கரண்டி உள்ளே போட வேண்டாங்க. இல்லாட்டினா மீனெல்லாம் உடஞ்சிரும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்த உடனே ஆஃப் பண்ணால் போதுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் வேகட்டும். இதை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டில் செக் பண்ணால் போதும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணுங்க. பாருங்கள் மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண விட்ருக்குங்க. எண்ணெய்லாம் சைடில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் மீன் குழம்பு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுதுங்க. இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நான் ரொம்ப கெட்டியாக பண்ணலை. ஓரளவுக்கு மீடியமாக ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு தாங்க சால மீன் குழம்பு பண்ணியிருக்கேன். சரியாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் யூ ஹாவ் எ நைஸ் டே.